குட் மார்னிங். இன்னைக்கு அப்துல் நபி சார் ட்ரைனிங் வந்துங்க. எனக்கு இன்னைக்கு இது பிடிச்ச பாயிண்ட் அந்த பையன் பலூன் ஊதிட்டு போயிட்டு விளையாண்டு கிணத்துல விழுந்தோடனே சின்ன பையன் தம்பி வந்து காப்பாத்தணுங்கிற காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டு வெளியே சொல்லும் போது அந்த தாத்தா சொல்றாரு, இந்த பையன் காப்பாந்து உண்மைதான் அப்படின்னு. அதே 4 பேர் கூட இருந்தாங்கன்னா கூட இருந்து அவங்க தான் அந்த பையனை காப்பாத்திருக்க மாட்டாங்க. அந்த பையன் யாரும் இல்லாதனால தான் அந்த பையன் காப்பாத்திட்டான் அப்படிங்கிற சொன்ன உண்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்துல் நபி சொன்னது ட்ரைனிங்ல. அடுத்தது நம்ம சார் ஐயா சொன்னதுல வந்துங்க, கடவுளையும் நம்பணும், படைப்புகளும் நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். கடவுள் மேல நம்பிக்கை மட்டும் இல்லை, நம்ம மேலேயும் நம்பிக்கை வைக்கணும். நம்ம எதிர்காலத்தையுமே நம்பிக்கை வச்சிருந்தா தான் சக்சஸ் ஆகுங்கிறது ஐயா சொன்னதும் ரொம்ப ரொம்ப எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சுதுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நம்பிக்கை வச்சதுனால தான் இன்னைக்கு ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? சார் தெரியுது சார். தெரியும் சார், தெரியும். பாலி சார் வந்து மேடமும் மைக்கேல் சாரும் அதாவது நம்பிக்கை வச்சதுனாலதான் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல நிக்கிறாங்க. எஸ் சார். இன்னைக்கு வந்து அதாவது அப்ளைனை நம்பிட்டு இருந்தா அவங்க சுவிட்சர்லாந்து போயிருக்க மாட்டாங்க. அப்ளைனை நம்பி இருந்தா எப்பவோ வியாபாரத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அது அப்துல் நபீல் சார் சொன்னதும் நம்ம மகாத்ரேயா சொன்னதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அப்துல் நபீல் சார் சொல்லும் போது தெளிவா சொன்னாரு, உங்க அப்ளைனே நம்பிட்டு இருக்காத, நீ என்ன ஊனமுட்டவனா அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்கலங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மகாத்ரேயா என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுளை நம்பு, கடவுள் மேல நான் வைக்கிற நம்பிக்கையை ஓ மேலையும் வை. கடவுள் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி கடவுளை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை, ஒன்னே நம்பணும். அதாவது கடவுள் செய்யற வேலையை கடவுள் செய்வாரு, நம்ம செய்யற வேலையை நம்ம தான் செய்யணும், கடவுள் செய்ய முடியாது. நம்ம வந்து கடவுள் வந்து இங்க வந்து ஒன் டு ஒன் பேசுவாரா, இல்ல ஹோம் மீட்டிங் நடத்துவாரா, இல்ல ஜூம் மீட்டிங் நடத்துவாரா? இல்ல. ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா கடவுள் செய்ய வேண்டியதை கடவுள் செய்வார். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம கடவுள் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு உட்கார்ந்து இருந்தா அவரு பார்த்துக்குவாரு. அவர் பார்க்க வேண்டியதை அப்படியே பார்த்துனே இருப்பாரு. அவ்வளவுதான். நம்ம செஞ்சாதான் நம்ம மேல அனுக்கிரகம் வரும், அருள் வரும். அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு நம்மளை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. கரெக்டா இல்லையா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சார் கேக்குதுங்க சார், கேக்குதா? நம்ம இதே மேடம் ஏலகிரி பூட் கேம்ப்ல சொன்னதை செஞ்சிருந்தா இப்ப நம்ம எல்லாம் சுவிட்சர்லாந்துல இருப்போமா இல்லையா? ஏலகிரி பூட் கேம்ப்ல சொன்னாங்க, 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, மாசம் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்கள அதை பண்ண வைங்கன்னாங்க. எத்தனை பேர் செஞ்சோம்? எத்தனை பேர் அதை முயற்சி பண்ணோம்? நம்ம முதல்ல முடியாதுன்னு உட்கார்ந்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உங்க பக்க சீட்ல உள்ளவன் சொன்னான் அந்த ட்ரைனிங் நடக்கும் போதே, யாரோ ஒருத்தன். இல்ல நம்ம வெளியே வந்த பிறகு டீ சாப்பிடும்போது யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் ஆகுற கதையா சார், கணக்குல போடலாம் சார், இதெல்லாம் முடியுமா சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம கேட்டு நம்பிட்டோம். அதனாலதான் 2 பேரு அந்த ஒரு, அதாவது தன்னை விட வெயிட்டான அண்ணன் கிணத்துல விழும்போது கூட தம்பிக்கார அவனை காப்பாற்றும் போது அங்க ஒன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதனால அவன் அண்ணனை காப்பாத்துனது உண்மை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஜெயிக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்கறது. இதெல்லாம் ஆகுற கதையா சார், இதெல்லாம் நடக்கிற கதையா சார்? ஏன் சார் +2 படிச்ச விக்டோரியா மேடம் 8 லட்சம் ரூபாய் வாங்க முடியும், பென்ஸ் கார் வாங்க முடியும், சுவிட்சர்லாந்து போக முடியும், நினைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் நம்மளால முடியாது? சத்தியமா சொல்றேங்க, அன்றைக்கு எனக்கு நான் பார்த்த முதல் சிஎன்ல கற்பக மேடம் அன்றைக்கு வந்து டைரக்டரா வராங்க. அவங்களுக்கு பேச அவங்களால முடியல, ஏன்னா அது வரைக்கும் பேசிய அனுபவம் இல்லை. அப்போ விக்டோரியா மேடம் தான் கூப்பிட்டு வந்து அவங்க மைக்க கையில வச்சுக்கிறாங்க. அக்கா பேசுங்க அக்கான்றாங்க. இல்ல விக்டோரியா நீயே சொல்லிடு. இல்லக்கா பேசுங்க அக்கா. இல்ல விக்டோரியா நீயே சொல்லு. அக்கா நான் டைரக்டர் ஆயிட்டேன்னு சொல்லுங்க அக்கா. அதான் நீ சொல்லிட்டிய, வா போலாம்
அப்படின்ட்டு அங்க அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அதுவும் ஸ்டேஜ்ல கூட ஏறாம கீழ நின்னு தான் சொன்னாங்க. அது இவ்வளவு டயலாக் நடந்தது. அப்ப என் மைண்டுக்குள்ள போச்சு. நான் டைரக்டர் ஆயிட்டேன்னு மைக்க பிடிச்சு சொல்லக்கூட முடியல. இப்படிப்பட்ட ஒருத்தரால இந்த கம்பெனில பிரான்ச் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ண முடியும்னா, ஏன் என்னால முடியாது? இது எனக்குள்ள நான் கேட்ட கேள்விங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அங்க தான் வந்தது. அதுதான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வந்து நம்மளால முடியும் அப்படின்றத முதல்ல நம்பணும். முடியாதுன்றத அப்புறம் யோசிங்க. முடியுமா முடியாதான்னு. முடியும்னு நம்பினா தானங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சாதிச்சிருக்கிறாங்க. சாதிச்சவங்க எல்லாரும் நம்மள மாரி ஆளுங்க தானே. யாரும் வேற்று கிரகத்துல இருந்து வரலையே. வானத்துல இருந்து குதிக்கலையே. அப்ப நம்ம ஏன் அத பண்ணல? நம்ம ஏன் அந்த முடிவு எடுக்கல? செய்யல? சொல்லுங்க. சொல்லுங்க சார். இவங்க ஒசூர்ல சிவசங்கரி மேடம் டைமண்ட் டைரக்டர். என்னுடைய டீம்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போயிருக்காங்க சுவிட்சர்லாந்துக்கு. முடியும்னு நம்பினாதான் எல்லாமே முடியும். அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஆனா நம்ம எல்லாம் பேசிட்டே இருக்கோம். காரியத்தை சாதிச்சோமான்னு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சர்லாந்து இல்ல, இன்னும் நாளைக்கு ஆஸ்திரேலியா, அடுத்தது அமெரிக்கா, எங்க வேணாலும் போலாம். வெஸ்டீஜ்ல நீங்க முழுமையா செயல்பட்டீங்கன்னா, நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா, டாக்டர் அப்துல் நபீல் சொன்ன மாதிரி, மகாத்ரேயா சொன்ன மாதிரி, உங்களை நம்புறீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப்பை நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா நீங்க செய்யலாம். பேசுங்க. 2 ஃபெயிலியர் வரும், 4 ஃபெயிலியர் வரும். எப்படி கழுகு தன்னுடைய குஞ்ச பறக்கிறது கத்து கொடுக்குது, அது தள்ளி விடுது. கீழே வந்து விழுறதுக்குள்ள அது பறக்க கத்துக்குது. அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க பேசின எல்லாருமே உள்ள வந்துடணும், 100% ரிசல்ட் எடுத்துடணும்னு நினைச்சா நீங்க உங்களுடைய டீமுக்கு கத்து கொடுக்கவே முடியாது. டீம்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க பேசுங்க சார், அப்பதான் ஜாயினிங் ஆவாங்க. இல்ல அவங்கள பேச வைங்க, க்ளோசிங்க நீங்க கொடுங்க, அவங்களுக்கு கத்து கொடுங்க. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை பேசிட்டாங்களா, 4 தடவை. அதுக்கான பயிற்சி வேணுமா? இருக்கு. நிறைய பயிற்சிகள் இருக்கு. தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்கு. எப்ப தன்னம்பிக்கை வரும்? நீங்க முதல்ல பேச ஆரம்பிச்சாதான் உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை வரும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா இந்த உலகத்துல யாராலையும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாதுங்க. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தைகளுக்காக. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா எப்பவுமே சரி, யாராலையும் உங்களால ஜெயிக்க வைக்க முடியாது. உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். உங்களை நீங்க நம்பாத வரைக்கும் எதுவுமே நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படியே உட்கார்ந்துக்க போறீங்களா? அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். பட் இன்னைக்கு வந்து அவங்களும் இந்த ட்ரிப்ல போயிருக்கிறாங்க. பாஷையே தெரியாம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு தமிழே தெரியாது. அவங்க இன்னைக்கு டபுள் கிரவுண்ட் டைரக்டர் ஆகி இன்னைக்கு அவங்களும் போய் நிக்கிறாங்க சௌஜன்யா மேடம். அப்ப இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? வெஸ்டீஜ்ல இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கோமோ அதாங்க சாத்தியம். எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட செயல்படுறோமோ அதாங்க சாத்தியம். இன்னைக்கு அங்க போயிருக்கிற எல்லா நண்பர்களையும் நம்ம வந்து பாக்குறோம். மேடம் நிறைய போட்டோஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. நம்ம போட்டோஸ் பாக்குறதுனால சந்தோஷப்படலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்ற நம்புங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கும் கிடைக்கும். நம்மளும் இந்த இடத்துக்கு வர முடியும். இப்ப ராஜன் சார் இருக்காங்க, மேடம் இருக்காங்க, ஃபருக் சார் இருக்காங்க, சௌஜன்யா மேடம் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்மளால முடியும்ன்றதை நம்புங்க முதல்ல. இது எனக்கு வேணும் அப்படின்னா நான் கத்துக்குவேன். உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, கத்துக்குங்க. உங்க அப்ளைனை கூட்டு போய் பிரசன்டேஷன் கொடுக்கறதுனாலயோ உங்க அப்ளைனை கூட்டு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுது. ஒரு தடவை கூப்பிடுங்க, 2 தடவை கூப்பிடுங்க, 3 தடவை கூப்பிடுங்க, 4 தடவை சார் நான் பாத்துக்கிறேன் சார், என் டீமை நான் பாத்துக்கிறேன், நான் சரியா பண்ணிருக்கா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்க, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் பண்ணுங்க, இதை செய்யுங்க. இதை செய்யறதுனால நிறைய சாதிக்க முடியும் நண்பர்களே. உங்களை இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா காரணம், நான் அன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்ட்ராய்டு போன் கிடையாது,
சிஎன்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ராஜன் சாருடைய டிவிடி அதை உட்காந்து நைட்டு பிசிடியை போட்டு எந்த ஷிஃப்ட்னாலும் சரி ஒரு நாளைக்கு 2 முறை வீட்டில் உட்காந்து நான் போட்டு கேட்பேன். திரும்ப 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 கேட்டதுனால நான் அப்படியே நான் சிஎன்டி பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் கத்துக்கிட்டேன். இதுல லட்சக்கணக்கான பணம் இருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஏன் என்னால முடியாது? கத்துக்கிட்டேன். அதனால நீங்களும் செய்யுங்க. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஏன்னா டெய்லி நம்ம மார்னிங் செஷன் வரோம், நிறைய ட்ரைனிங் பார்க்குறோம், நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்குறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. அப்ப எல்லாருடைய விஷயங்களையும் நம்ம கேட்கும் போது நாம எப்படி இருக்கிறோன்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். நாம என்ன ஆகணும், நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னாங்க. நீ எதுவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுவாகவே மாறி விடுவாயினாரு டாக்டர் அப்துல் கலாம். நாம என்ன ஆசைப்படுறோம்? இன்னைக்கு அப்துல் நபீல் சார் தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை சொன்னாரு. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் அந்த வீட்டை. ஆனா என்னை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்கன்னாரு. அப்போ நான் வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பேன். ஆனா என்னுடைய ட்ரீம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் வந்து இதே மாதிரி தப்பான முடிவை எடுக்கல அப்படின்றத சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிறோம்? இன்னைக்கு ஃபீட்பேக் கேட்டா அதை சொல்றதுக்கு நமக்கு வெக்கமா இருக்குது, கூச்சமா இருக்குது, பயமா இருக்குது, தயக்கமா இருக்குது. ஏன்? அப்ப நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசையா இருக்கு, வெஸ்டீஜ்ல ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை நம்ம மாத்திக்கணும். முதல்ல ஆரம்பம் நமக்குள்ள இருந்து வரணும், மாற்றம் நமக்குள்ள இருந்து வரணும். நமக்குள்ள இருக்கிற சிங்கத்தை நம்ம தான் தட்டி எழுப்பணும். நம்மகிட்ட ஒரு தலைமை பண்பு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் பிரபு சார் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தம்பி வெங்கடேசன் சார், அவங்க டீம்ல இந்த மூர்த்தி, செந்தில்குமார், முருகன் சாரு, ஜேபிஆர் சார் எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை ஒர்க் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம கத்துக்கணும். நாம கத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்கு நமக்கு தயக்கமா இருக்குமா என்ன? நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பேசுறதுக்கு எங்கேயா தயக்கமா இருக்குமா? இன்னைக்கு ராஜேந்திரன் சார் டெய்லி எப்படி வாரத்துல 3-4 ஃபுட் பேட்சே ஆர்டர் எடுக்கிறாரு. பேசுற இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபுட் பேட்சை பற்றி தெளிவா பேசுறாரு. அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்டும் இன்னைக்கு ஒரே ப்ராடக்ட்டை வச்சு சில கம்பெனிகள் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச 4 ப்ராடக்ட்டை, நீங்க யூஸ் பண்ண 4 ப்ராடக்ட்டை தெளிவா தரோவா தெரிஞ்சுக்குங்க. ஏங்க 3 ஜெனரேஷனா மருந்து கம்பெனி வச்சிருந்தாங்க, பார்மா கம்பெனி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும், எங்க ஊர்க்காரங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பேசி ஒரு ஃபுட் பேட்ச் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இன்றைக்கு காலையில் எனக்கு ஃபுட் பேட்ச் வேணும்ன்றாரு. ரூபன், ரொம்ப தேங்க்ஸ் ரூபன் நேற்று ஃபோன் பண்ணி சொல்றாரு. பெரிய கோடீஸ்வரர். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு 300 கோடிக்கு மேல இருக்கு. பட் ஆரோக்கியம் வேணும்னா நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குங்க. அவர்கிட்ட போய் எப்படி பேசுறது? அவங்களே மருந்து கம்பெனி வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்க முடியுமா? கொடுத்தேன். யூரிக் ஆசிட் இருக்கு ரூபன், என்னால இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. 3 நாளைக்கு ஒரு தடவை அவர் போய் பார்லர்ல போய் தலையை மட்டும் கழுவிட்டு வராரு. ஏன்னா காதுல தண்ணி பட்டா அவருக்கு பிரச்சனையா. எப்படி இருக்கு பாருங்க. நான் தலையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துருவேன், 3 நாளைக்கு ஒரு தடவை நான் போவேன். அன்னைக்கு நானும் அவரும் பயணம் பண்ணும்போது ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, அங்க பியூட்டி பார்லர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, சலூன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. நான் தலையை வாஷ் பண்ண போவேன், ஹெட் வாஷ் போவேன், அதுக்காக ஃபோன் பண்றாங்க, இன்றைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நான் அந்த வேலையை செய்வேன்றாரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கோடி இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா என்னங்க இருக்குது? ஏசி கார்ல 1.25 கோடி அவர் வச்சிருக்க BMW கார். அந்த கார்ல போகும்போது 2 காலையும் பஞ்சு வச்சுக்கிறாரு. ஏசியில உட்கார முடியல. ஜன்னலை திறந்துட்டு போக முடியாது, விண்டோவை திறந்துட்டு போக முடியுமா? முடியாது. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி போறது அப்படின்றது இல்லை, நம்ம ப்ராடக்ட் போகணும். அடுத்தது இன்னைக்கு குக்கிங் ஆயிலும் சேர்த்து கொடுக்க போறேன். அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்றதே, அவர் நேற்று ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் ரூபன், எனக்கு ஒரு நல்ல இதை கொடுத்தீங்க, நல்ல ப்ராடக்ட் கொடுத்தீங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்ப நம்ம அதை சொல்லலைன்னா அவருக்கு எப்படி புரியும்? நம்ம தெரியும் நம்ம கம்பெனில ஃபுட் பேட்ச் இருக்கு, அந்த ஃபுட் பேட்ச் நல்லா ரிசல்ட் கொடுக்கணும், அவருக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன், இந்த ஃபுட் பேட்ச் தரேன் சார், நீங்க ஒட்டிட்டு நீங்க லேப்ல டெஸ்ட் எடுங்க, உங்களுடைய யூரிக் ஆசிட் லெவல் என்ன லெவல்ல இருக்குன்னு நீங்க டெஸ்ட் எடுங்க.
ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது அவருடைய கான்ட்ராக்ட் எல்லாமே பெரிய லெவல். அப்ப எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத அவரு சொன்னாருன்னா அது எடுபடும். ஏன்னா அவங்க 3 தலைமுறையா அவங்க பாட்டி, அவங்க அப்பா, அவரு சொந்தமா ஒரு 300 பேரை வச்சு மருந்து கம்பெனி தயாரிச்சு வித்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப அவங்ககிட்ட போய் நம்ம ப்ராடக்ட்ட பேச முடியுமா? நிறைய பேர் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் பேச முடியாதுன்றாங்க. ஏன் பேச முடியாது? ராஜேந்திரன் சார் பேசி இன்னைக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தவரு முழுக்க நம்ம ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மாசத்துக்கு குறைஞ்சது 10 ஃபுட் பேஜாவது அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. 10 எல்ஆர்ஜி லைனாவது ரெக்கமெண்ட் பண்றாரு. புரிஞ்சுக்கிங்க. இது மாதிரி 10 பேர் உங்க டீம்ல இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆளுக்கு 1000 பிவி வந்துட்டே இருக்கும். அது 2000 பிவியா மாறும், 5000 மாறும், 10,000 மாறும், 1,00,000 மாறும். அப்ப நம்ம வருமானம் எப்படி மாறும்? நம்ம நம்பிக்கையோட செயல்படணும். நம்ம ப்ராடக்ட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அழகான நல்ல ப்ராடக்ட்ட நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம வெறும் பேப்பர்லயே பிளான் சொல்லி ஸ்கேம் பிசினஸ சூப்பரா பண்றாங்க. 30 அடி, 40 அடி, 70 அடி போடுறாங்க. அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்காங்க. ஆனா அத மக்கள் நம்புறாங்க. அது அப்புறம் விஷயம். ஆனா நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம ஏன் யோசிக்கணும்? நம்ம ஏன் ஒவ்வொருத்தரையும் இது பண்ணணும்? இன்னைக்கு யாரும் எத்தனையோ கம்பெனி எடுத்துட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வராங்க. சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்ச மஞ்சுநாத் சாரே திரும்பி வந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. முடியும் அப்படின்றத உங்களுடைய ஆழ் மனதில இருந்து நீங்க எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு அந்த மாதிரி எடுத்தவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. முடியும்ன்றத உங்க மனசுல இருந்து எடுங்க நீங்க. நீங்க முடிவெடுங்க. நான் பேசுறேங்க. என்னங்க பெருசா பேசுறது? நாங்கெல்லாம் என்னங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தோம். ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம். ப்ராடக்ட் ட்ரைனிங் எங்க நடந்தாலும் திரும்ப போய் உட்கார்ந்தோம். சிஎன்டி எங்க நடந்தாலும் திரும்ப போய் உட்கார்ந்தோம். ராஜன் சார் ட்ரைனிங்கா போய் உட்கார்றோம். விக்டோரியா மேடம் ட்ரைனிங்கா போய் உட்கார்றோம். ஃபருக் சார் ட்ரைனிங்கா போய் உட்கார்றோம். சுதாகர் சார் ட்ரைனிங்கா போய் உட்கார்றோம். எந்த ட்ரைனிங் யார் எடுத்தாலும் போய் உட்காருவோம். கத்துக்குவோம். நமக்கு உள்ள போச்சு அப்படின்னா தானா வெளியே வரும். மனித மூளை ஒரு கம்ப்யூட்டர். GIGO கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். நீங்க ஏதோ உள்ள போட்டாலும் அது வெளியே வரும். குப்பையை போட்டா குப்பை வெளியே வரும். நல்ல வார்த்தைகளை போட்டா நல்ல வார்த்தைகள் வெளியே வரும். வெஸ்டீஜை பற்றிய ப்ராடக்டோட நாலேஜ் போட்டீங்கன்னா அது வெளியே வரும். வெஸ்டீஜை எப்படி செய்யறதுன்றத ஐடியாவை போட்டீங்கன்னா அந்த ஐடியா வெளியே வரும். அது பல பேருக்கு நம்ம சொல்ல முடியும். எங்க வேணாலும் தைரியமா பேச முடியும். தன்னம்பிக்கையோட பேச முடியும். இந்த மார்னிங் செஷன் வந்து பல பேர் நாங்க மாறி இருக்கோம், எங்க வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை மாறணும்ன்றதான் என்னுடைய ஆசை. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு காலையிலேயே மேடமுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. 5:30 மணிக்கே ஒரு பெரிய எனர்ஜி வந்துருச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே. பட் நான் மிஸ் பண்ணது என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நான் இன்னும் 2 நாள்ல ஸ்ரீலங்கா போயிடுவேன். சரியா? சண்டேல இருந்து அதாவது அடுத்த வாரம் ஃபுல்லா நான் இல்ல. நான் ஸ்ரீலங்கால இருக்கிறேன். மேடம் ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து ஸ்ரீலங்கால இருப்பேன். ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக போறேன். இந்த வாய்ப்பை கூட வெஸ்டீஜ் தான் கொடுத்துருக்குங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போறது. நான் ஃபேமிலியோட போறேன். இல்லைன்னா நாங்க 6 பேர் நான் சுவிட்சர்லாந்து போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நானும் ஒய்ஃபும் பையன், மருமகன் 4 பேரும் 6 பேரும் போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வாய்ப்பு இது மாதிரி மாறிடுச்சு. அவன் அருளால் அவன் தாள் பணிந்து, கடவுளுடைய அருள் அதுக்கும் வேணும். வாய்ப்பு இருந்து என்னால போக முடியல. ஆனா போக முடிஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு காரணம் ஏலகிரி பூட் கேம்ப்ல சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் நம்மளும் அந்த கூட்டத்துல இப்ப இருக்கலாம். கரெக்டா? கரெக்டா பிரபு சார்? கரெக்ட் தான் சார். அதாவது நம்ம லேட்டா எடுக்கிற முடிவுகளும் சில நேரங்கள்ல நமக்கு சாதகமா அமையறது இல்லை. அதனால எடுக்கிற முடிவை தெளிவா எடுத்து அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதனால என்ன லாஸ் ஆயிட போகுது? யாருக்காக வெஸ்டீஜ் பண்றோம்? எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் பண்றேங்க. எனக்காக, என் குடும்பத்துக்காக பண்றேன். இந்த கிறிஸ்துமஸை நான் ஃபாரின்ல தான் கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாங்க 6 பேரும் திரும்ப அதுக்காக ஃபாரின் போறோம். திரும்ப ஜனவரி மாசம் அகைன், நவம்பர் மாசம் ஃபேமிலியோட சிம்லா போறேன். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிளான் பண்ண முடியுமா? MRF தொழிலாளியா இருந்திருந்தா? வெஸ்டீஜ்ல மட்டும்தாங்க இது சாத்தியம். திரும்ப சொல்றேன், முடியும்னு நீங்க உங்களை நம்புங்க. விடியுமா? டெய்லி விடியுங்க. நம்ம வாழ்க்கை விடிஞ்சிருக்கான்னு பாருங்க. நம்ம வாழ்க்கை விடியணும்னா
நாம எழும்பும் போதே நம்மளால முடியும்ன்ற வார்த்தை இதோட நம்பிக்கையோட எழும்புறோம் அப்படின்னா அந்த அந்த நாள் நல்ல நாளா இருக்கும். நம்ம முடியும்னு எதை நம்புறோமோ அதெல்லாம் முடியும். நான் என் டீம்ல அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லுவேன், சார் இந்த மாசம் இது முடிக்கணும் சார். முடியும்னு நீங்க நம்புங்க, உங்களால முடியுங்க. வேற எதுவுமே இல்லை அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொன்ன பிறகு நிறைய பேர் முடிச்சிருக்கிறாங்க. என்ன ராஜேந்திரன் சார் கரெக்டா? அது இல்லையே, அவருக்கு அடிக்கடி சிக்னல் ப்ராப்ளம். ஓகே, முடியும்னு சொன்னவங்க நம்பினவங்க முடிச்சிருக்காங்க. தம்பி வெங்கடேஷ் இருக்காரு, அவரு டைமண்ட் முடிக்கும் போது கூட அதான் சொன்னேன், முடியும் நம்புங்க, உங்களால முடியும்னு சொன்னேன். சார். அதுக்காக செயல்படுங்க. சொல்லுங்க தம்பி. அவர் எடுத்த முடிவுதான் இன்னைக்கு அவருடைய வெற்றி. பேசுங்க. மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லயே மேக்ஸிமம் சொல்லிட்டீங்க, தம்பி 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 இந்த மாசம் இதை முடியும்னா நான் கரெக்டா நானும் முடிச்சிருவேன். அந்த நம்பிக்கை சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம டீம்ல மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிருவோம் சார். மேக்ஸிமம் அது 100% முடியும்னு நினைச்சாவே முடிச்சா சார். 100% முடிச்சா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மார்னிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் வந்தவங்க எல்லாமே சக்சஸ் பண்ணாங்க சார். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இந்த 1 வீக்கா பாத்தீங்கன்னா என் ஃபீல்டுக்கு நம்ம டீம்ல பார்த்தா யாரு ஃபீல்டுமே போல சார். நீ பா செந்திலாம் ஒய்ஃப் 2 பேருமே டெய்லியும் ஃபீல்டு போறா சார். நீ போறாங்க இந்த மாசம் அவரே குவாலிஃபை பண்றாரு. 3500 அவர் மட்டுமே போயிட்டு அவர் மட்டுமே குவாலிஃபை பண்றாரு. செந்தில் சார் பண்றாரு. இந்த மாசம் பண்றாரு சார். அவர் சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆனா வந்து அவரு கரெக்டா என்ன பண்ணாரு, அவர் முடிவு பண்ணிட்டாரு. யாரும் அப்ளை டவுட் மட்டும் கேட்கலாம், மத்த நாமளே நம்மளா முடியுன்ற நம்பி அவருக்கு வந்துருச்சு. இப்ப கிரேட் கிரேட் சூப்பர். இவ்வளவுதாங்க, இதுதாங்க வெற்றி. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரிசல்ட் வருது பாருங்க. யாரும் செய்யாம இல்ல, செய்யாததை சொல்லல. கிரேட். அவரு போறாரு, முருகன் சார் அவரு மட்டுமே தனியா போறாரு. மூட் சார் அத்தனை நம்ம டீம் அத்தனை பேருமே தனித்தனியா போறான் சார். இப்ப வெரி குட். என் வேலையே குறைஞ்சு போச்சு. இப்ப இல்ல, நீங்க அடுத்த ஆளை உருவாக்குங்க. தட்ஸ் ஆல். அடுத்தடுத்த ஆட்களை உருவாக்கும் போது நீங்க டைமண்ட்ல இருந்து கிரவுன் ஆக முடியும், யுனிவர்சல் கிரவுன் ஆக முடியும். அது உங்களால முடியும். ஓகே, ட்ரை பண்ணுங்க சார். யூ கேன் டு இட். ஒவ்வொருத்தராலையும் முடியும். இங்க இருக்கிற அத்தனை பேராலையும் முடியும் அது. பட் நீங்க முடிவெடுக்கணும். என்னால முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா எப்பவுமே வாழ்க்கையில முடியாது. அன்னைக்கு மேடம் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னோம். முடியும்னு நம்பினவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நபிராஜன் சார் பொக்கே எடுத்து வந்து கொடுத்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ற விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி அத்தனை பேரும் வந்தாங்க. ஏறக்குறைய நம்ம டீம்ல இருந்து ஒரு 25 பேர் டீம் விக்டரியில அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல வந்தவங்களுக்கு தெரியும், புஷ்பலதா மேடம், அவரு நம்ம பூராஜன், கீதாஞ்சலி இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நம்பிராஜன் சார்லாம். நான் மேடமுக்கு சால் போட்டு என்னுடைய டீம்ல இருந்து போற சிவசங்கரி மேடமுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சால் போத்திட்டு நிற்கும் போது சதீஷ் சார் என்னை கேட்டாரு, என்ன சார் மேடமுக்கு மட்டும் சால் போடுறீங்கன்னு. ஆமாங்க, அவங்க எங்க அப்ளை, அவங்களுக்கு தானங்க நான் போட முடியும். எனக்கு அவங்க தான் வழிகாட்டுறாங்க. என்னை இந்த அளவுக்கு அவங்க தான் உயர்த்திருக்காங்க. அதனால அவங்கள பாராட்டுறேன். என் குழந்தை போகுது. அப்புறம் அவங்க 2 பேரும் என் குழந்தைங்க, என் பிள்ளைங்க. அவங்க சுவிட்சர்லாந்து போறாங்க. அதனால அவங்களுக்கும் நான் பாராட்டினேன் அப்படின்னு. வேற யாரையும் பாராட்ட மாட்டீங்களா? நீங்க போனா உங்களை பாராட்டுவோம் சார் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு டீம் விக்டரில இருந்து எத்தனை பேர் போனாலும் நம்ம பாராட்ட தயாரா இருக்கிறோம். இங்க பாராட்டுக்கும் பஞ்சம் இல்ல, புகழுக்கும் பஞ்சம் இல்ல, பணத்துக்கும் பஞ்சம் இல்ல, சந்தோஷத்துக்கும் குறை இல்லை. அப்ப நம்ம அதை நோக்கி நம்ம செய்யணும், நம்ம அதை ஆசைப்படணும். ஒரு வந்த அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அடுத்த ஃபாரின் ட்ரிப்ல நீங்க எல்லாரும் ஏர்போர்ட்டுக்குள்ள பிளைட்டுக்குள்ள வரணும். நம்ம டீமா போகணும். நம்ம டீம் விக்டரில இருந்து எப்படி தாய்லாந்துல ஒரு 40 பேர் போய் ஜாலியா இருந்தோமோ அது மாதிரி நம்ம போகணும். ஒரு பஸ் ஃபுல்லா நம்ம டீம் தான். அதாவது அங்க ஃபாரின் போன பிறகு பஸ்ஸா எத்தனை பேர் போனாலும் பஸ்ஸா தான் இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு பஸ் ஃபுல்லா நம்ம போகும்போது அதனுடைய சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு நம்ம தயார் பண்ணணும். தயாரா? இங்க இருக்க ஒவ்வொருத்தராலையும் முடியும். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொருத்தராலையும் முடியும். முடியும்ன்றத முதல்ல மைண்ட்ல வைங்க, ஃபுல்லா வைங்க. அதுக்காக என்ன கத்துக்கணுமோ கத்துக்குங்க, செயல்படுங்க. நிச்சயமா மகாத்ரேயா ஐயா சொன்னதுதான், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையை
நீங்கள் மாற்றிக்கொள்ள நினைத்தால் முதலில் உங்கள் நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால முடியுன்றதை நம்புங்க. ரைட்டா? எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறதா இருந்தா பேசலாம், இல்ல நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேற யாராவது பேசுறீங்களா? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எனக்கு பிடிச்சது வந்து நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதும், அப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து என்னால முடியுன்ற அந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி அந்த பேர்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த குருவி வந்து ஒரு கூண்டுக்குள்ள இருந்து எப்படி தட்டி விட்டு அப்புறம் அது கீழே வரும்போது அது எப்படி தன்னால பறந்துருது, அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அதே மாதிரிதான் நம்ம டீம்லயும் நம்ம மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்புறம் மேடம் சுவிட்சர்லாந்து போன போட்டோஸ் எல்லாம் வெரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அத நம்ம எல்லாம் அதை மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரு ஃபீலும் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த இது கொடுத்தாலும் நம்ம வந்து முடியும்னு சொல்லி நம்பி ஃபர்ஸ்ட் வந்து அது ஏன் முடிக்க முடியலன்னா நம்ம ஃபர்ஸ்டே நம்ம போட்டுட்டோம், நம்மளால முடியுமான்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டோம், அதனால முடிக்க முடியல. முடியும்ட்டு நம்ம நம்பி நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னா கண்டிப்பா முடியும்ன்றத நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். நெக்ஸ்ட் நம்ம போவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா முடியும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது இப்ப ஸ்கிரீன் தெரிஞ்சா பாருங்க, கன்வர் சார் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நம்மளோட செல்ஃப் இருக்கிறதுல நம்ம மேனேஜ்மெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. இதுதாங்க, இதெல்லாம் நாங்க பலமுறை அனுபவிச்சிருக்கிறோம். பாலி சார் ஆகட்டும், தீபக் சார் ஆகட்டும், கன்வர் சார் ஆகட்டும், அவங்க நம்மளோட போட்டோ எடுக்கும்போது நம்மளை விட அவங்களுக்கு தான் சந்தோஷம் அதிகமா இருக்கும். இது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எவ்வளவு சக்சஸ் பார்க்கணும், யோசிச்சு பாருங்க. சோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். சரஸ்வதிக்கு அனுப்பணும். அவங்க அக்ரிகல்ச்சர்ல ஒருத்தர் சொன்னாங்க. அதாவது நம்ம ஆகஸ்ட் 22 தேதி இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இதுவரைக்கும் குவாலிஃபை ஆகாதவங்க B20 ஆஃபர்ல 5 crore பூல்ல குவாலிஃபை ஆகாதவங்க குவாலிஃபை ஆயிடுங்க. குவாலிஃபை ஆனவங்க உங்களுடைய லெவலை கரெக்டா தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா எல்லாராலையும் முடியும். எல்லாரும் சாதிக்க பிறந்தவங்க. போன மாசம் பிரான்ஸ் முடிச்சவங்க, சில்வர் முடிச்சவங்க எல்லாருமே இன்னும் அதை விட அதிகமான பிவி பண்ணி லெவலை மாத்துங்க. அதிகமான பிவி பண்ணி இந்த V20 ஆஃபர்ல குவாலிஃபை ஆகுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Thank you, sir. Thank you. Thank you so much, sir. Thank you, madam.